நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கோவையில் இருந்து நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு செல்ல மேட்டுப்பாளையத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். இந்த வகையில்தான் மலைகளின் அரசியான ஊட்டிக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் சுற்றுலாவுக்காகவும் பல்வேறு பணி நிமித்தங்களுக்காகவும் பயணித்து வருகின்றனர். இதனால் மேட்டுப்பாளையம் ஊட்டி சாலையில் 24 மணி நேரமும் வாகன போக்குவரத்து இருந்து கொண்டே இருக்கும். இந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி மாலை மேட்டுப்பாளையம் ஊட்டி சாலையில் உள்ள பவானி ஆற்றுப்பாலத்தின் கைப்பிடி சுவர் மீது ஆபத்தான முறையில் ஏறி நின்ற இளைஞர் ஒருவர் அட்ராசிட்டி செய்துள்ளார். இதனை தட்டி கேட்ட பொதுமக்களையும் தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளார். இது தொடர்பான தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு வந்த காவலர் ஒருவர் அவரை பிடிக்க முயன்றபோது புதுச்சிருடா கைப்புள்ள என வடிவேல் பட பாணியில் ஆற்றில் குதித்து அந்த இளைஞர் தப்பிச் சென்றுள்ளார். திடீரென ஒரு இளைஞர் ஆற்றுப்பாலத்தின் கைப்பிடி சுவர் மீது ஏறி நின்று அத்துமீறி நடந்ததால் அங்கிருந்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த சம்பவத்தை அங்கிருந்தவர்களில் ஒருவர் தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து அதனை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. இது குறித்து மேட்டுப்பாளையம் காவல் ஆய்வாளர் சின்னக்காமணன் கூறுகையில், ஆபத்தான முறையில் இதுபோன்ற செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இளைஞர் ஆற்றில் குதித்து அங்கிருந்த புதருக்குள் சென்று மறைந்து தப்பியுள்ளார். அவர் யார், எந்த ஊரைச் சேர்ந்தவர் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுபோன்ற ஆபத்தான செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.